விளையாள் மொழி தந்த குலசாமி மறைந்தார் நம்பெருமாள் சாமி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். பலரது வாழ்வில் ஒளி தந்தவர் என்று போற்றப்படும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமத்தின் முன்னாள் தலைவர் நம்பெருமாள் சாமி காலமானார். அவருக்கு வயது 85. கண் மருத்துவத்தில் புரட்சியையும் புதுமையையும் செய்த அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மதுரையில் அரவிந்த் கண் மருத்துவமனையின் நிறுவனர்களில் ஒருவர் டாக்டர் நம்பெருமாள் சாமி. கண் மருத்துவ பேராசிரியரான இவர் மதுரை அண்ணா நகரில் உள்ள தனது வீட்டில் காலமானார். இவருக்கு நாச்சியார் என்ற மனைவி, வெங்கடேஷ் பிரஜ்னா, விஷ்ணு பிரசாத் என்ற 2 மகன்கள் உள்ளனர். நம்பெருமாள் சாமியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதன் பின்பு சொந்த கிராமமான தேனி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் வெள்ளிக்கிழமை நம்பெருமாள் சாமியின் உடல் தகனம் என்று குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர். நம்பெருமாள் சாமி 1940ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி அப்போதைய தேனி மாவட்டத்தில் பிறந்தார். அவர் மருத்துவ கல்வியில் சிறந்து விளங்கினார். தனது மருத்துவ வாழ்க்கையை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடங்கினார். இங்கு 1967ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் குறைபார்வை உதவி மருத்துவமனையை, அதாவது லோ விஷன் எய்ட் கிளினிக்கை நிறுவி 1971ஆம் ஆண்டு வரை அதன் பொறுப்பு மருத்துவ அதிகாரியாக பணியாற்றினார் நம்பெருமாள் சாமி. கடந்த 1972இல் அமெரிக்காவின் சிகாகோ இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் நீரிழிவு விழித்திரை நோய் டயபெட்டிக் ரெட்டினாபதி குறித்த பயிற்சியை பெற்றார். 1977-78இல் அமெரிக்காவின் பாஸ்டலில் உள்ள ரெட்டினா அசோசியேஷனில் விழித்திரை விலகல் மற்றும் விட்ரியஸ் அறுவை சிகிச்சை குறித்த ஃபெலோஷிப் படிப்பை முடித்தார். அதேபோல் 1975ஆம் ஆண்டில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் விட்ரியஸ் அறுவை சிகிச்சை மையத்தை தொடங்கி இந்த துறையில் ஒரு மைல் கல்லை எட்ட உதவினார். இதன் தொடர்ச்சியாக 1979இல் அரவிந்த் கண் மருத்துவமனையிலும் விட்ரியஸ் சேவை மையத்தை தொடங்கினார். டாக்டர் நம்பெருமாள் சாமி அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமத்தின் நிறுவன உறுப்பினர்களின் ஒருவர். அரவிந்த் மருத்துவமனையின் வளர்ச்சியில் அவரது பங்கு அளப்பரியது. ஒரு காலத்தில் கண் சிகிச்சை என்றால் பெரும் பொருட்செலவு என்ற நிலை இருந்தது. அந்த தடையை உடைத்து கண் சிகிச்சையை அனைவருக்கும் மலிவான விலையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரவிந்த் கண் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் ஜி வெங்கடசாமியுடன் இணைந்து பணியாற்றினார். கிராமப்புற மக்களுக்கு கண் சிகிச்சை கிடைக்க செய்யும் வகையில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பார்வை மையங்களை அமைப்பதில் முன்னோடியாக இருந்தவர் நம்பெருமாள் சாமி. அரவிந்த் மெய்நிகர் கண் மருத்துவ அகாடமியை நிறுவினார். இது கண் மருத்துவம் குறித்த அறிவை பலருக்கும் எடுத்து சென்றது. அரவிந்த் கண் மருத்துவமனை பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தி வருகிறது. சுமார் 4 மில்லியனுக்கும் அதிகமானோருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை செய்து அவர்களது பார்வையை மீட்டு தருவதில் அரவிந்த் குழுமம் பெரும் பங்காற்றியுள்ளது. இதில் 60% பேர் இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த கட்டணத்திலோ சிகிச்சை பெற்று உள்ளனர். இத்தகைய கண் மருத்துவ புரட்சிக்கு வித்திட்டவர்களில் டாக்டர் நம்பெருமாள் சாமியின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. டாக்டர் நம்பெருமாள் சாமி தனது அரும்பணிக்காக பல தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளார். கடந்த 2007இல் இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீயை வழங்கி கௌரவித்தது. கடந்த 2010ஆம் ஆண்டில் உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 நபர்களில் ஒருவராக டைம் பத்திரிகை இவரை பட்டியலிட்டு சிறப்பித்தது. உலக அளவில் அவரது கண் மருத்துவ சேவையின் முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது. மருத்துவத்துறையில் ஆற்றிய அரும்பணிக்காக டாக்டர் PC ராய் தேசிய விருதையும் பெற்றவர் நம்பெருமாள் சாமி. அரவிந்த் கண் பராமரிப்பு அமைப்புக்கு உலகின் மிகப்பெரிய மற்றும் உற்பத்தி திறன் மிக்க கண் பராமரிப்பு சேவைக்காக கான்ராட் என் ஹில்டன் மனிதாபிமான பரிசு 2010ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இதில் டாக்டர் நம்பெருமாள் சாமியின் பங்கு அளப்பரியது. பல ஏழை நடுத்தர குடும்பங்களில் ஒளியால் ஒளியேற்றியவர் டாக்டர் P
நம்பெருமாள் சாமி கண் மருத்துவத்துறைக்கு இவர் ஆற்றிய அளப்பரிய சேவைக்காகவும் பலருக்கு விழி கொடுத்தவர் என்ற வகையில் என்றுமே நம்பெருமாள் சாமி நினைவு கூறப்படுவார். அவரது மறைவு ஒட்டுமொத்த மருத்துவத்துறைக்கும் குறிப்பாக கண் மருத்துவத்துறைக்கும் ஒரு பேர் இழப்பாகும். நம்பெருமாள் சாமியின் மறைவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், தி.க. தலைவர் கி. வீரமணி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில், நம்பெருமாள் சாமியிடம் பயின்ற நூற்றுக்கணக்கான மாணவர்களும் மருத்துவர்களாகி அவரது வழியில் ஏழை எளிய மக்களுக்கு கண் சிகிச்சை அளித்து வருகின்றனர் என்ற வகையில் இத்துறையில் அவர் புரிந்துள்ள சாதனை காலத்தால் அழியாதது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில், ஏழை எளிய மக்களுக்கு கண் மருத்துவ சிகிச்சையை சாத்தியப்படுத்தியதில் பெரும் பங்கு வகித்த டாக்டர் நம்பெருமாள் சாமி அவருடைய ஒப்பற்ற சேவைக்காக அதிமுக அரசு சிறந்த மருத்துவர் விருது அளித்தது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.